சனாதன தர்மம். மகாபாரதம். தன்னலம் இல்லாதவனாக, அப்பொழுக்கற்ற குணம் கொண்டவனாக, துன்புறுபவர்களுக்கு உதவுபவனாக, கற்றவனாக, அனைவராலும் மதிக்கப்படுபவனாக, துறவை மேற்கொள்பவனாக, அனைத்து உயிர்களிடமும் அன்புள்ளவனாக இருப்பவர்களை அறம் சார்ந்தவர்கள் பாராட்டுகிறார்கள். தானம் செய்பவர்கள் இவ்வுலகத்திலும் இதற்கு பின்வரும் அருள் உலகங்களிலும் செழிப்புடன் இருப்பார்கள். நல்ல மனிதர்களால் உதவிக்கு அழைக்கப்படும் அறம் சார்ந்த மனிதன் தனது மனைவி மற்றும் வேலையாட்களின் வசதிகளை இழந்தாலும் கூட மிகுந்த சிரமப்பட்டாவது அவர்களுக்கு உதவி கேட்பவர்களுக்கு பிச்சையிட வேண்டும். தனது நன்மை, அறம் மற்றும் உலகத்தின் வழிகள் ஆகியவற்றில் ஒரு கண் வைத்திருக்கும் நல்ல மனிதர்கள் இவ்வழியிலேயே செயல்படுகிறார்கள். எனவே அவர்களின் அறம் முடிவில்லா காலத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நல்ல மனிதர்களிடம் இருக்கும் சத்தியம், அகிம்சை, நன்னெறி, எவருக்கும் தீங்கிழையாமை, அகந்தையின்மை, அடக்கம், உலகப்பற்று விலக்கல், சுய கட்டுப்பாடு, ஆசையின்மை, ஞானம், பொறுமை, அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு, தீயவை மற்றும் காமத்திலிருந்து விடுபட்டிருக்கும் குணம் ஆகியவையே இந்த உலகத்திற்கு சாட்சியாக இருக்கின்றன. ஒரு மனிதன் வேறு எவருக்கும் தவறு இழைக்கக்கூடாது. அவன் தர்ம காரியங்களில் ஈடுபட வேண்டும். எப்போதும் உண்மையுடன் இருக்க வேண்டும் என்ற மூன்றும் சேர்ந்ததே அறம் சார்ந்தவர்களின் சரியான வழியாக இருக்கிறது. தீர்மானமான நம்பிக்கைகளும் அறம் சார்ந்த நடத்தையும் உயர்ந்த ஆன்மாவும் அனைவரிடமும் அன்பு கொண்ட இரக்கமும் நிறைந்த நல்ல மனிதர்கள் இவ்வுலகத்தில் மன நிறைவு கொண்டு அறத்தின் சரியான பாதையை அடைவார்கள். தீயவற்றிலிருந்து விடுதலை, பொறுமை, மன அமைதி, மன நிறைவு, இன்சொல், ஆசை மற்றும் கோபத்தை கைவிடுதல், அறம் சார்ந்த நடத்தை, புனிதமான சாஸ்திர விதிகளின்படியான கட்டுப்பாடான செயல்கள் ஆகியவையே அறம் சார்ந்தவர்களின் சரியான வழியாக இருக்கிறது.